என்ன போடுவீங்கன்னு எவன் கேட்டாலும் அவனை செருப்பால் அடிங்க. வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு துரத்துங்க. தயவு செஞ்சு நீங்கள் தராதீங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் பேசியிருக்கா, என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, ரொம்ப இது ஆனா பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட எதுவுமே ஷேர் எங்ககிட்ட பண்ணல. அந்த மாதிரி பேசுனதே இல்லை. எங்ககிட்ட வந்து நீங்க கஷ்டப்படுவீங்கன்றது. அவ எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கா. எங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நாங்கள் கூட்டு வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் சொல்லலை. சில விஷயங்கள்லாம் சொன்னா. ஆனால் அது நாங்கள் எல்லா அப்பா அம்மா மாதிரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அந்த மாதிரி முட்டாள்தனமான அப்பா அம்மா தான் நாங்கள் எல்லாருமே. இன்னைக்கு வர சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. எத்தனையோ பொண்ணுங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. காலங்காலமா அந்த ஒரு மனநிலை தான் பேரண்ட்ஸ்க்குமே இருக்கு. நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு அதுதான் நினைச்சு கொடுக்குறாங்க. அதுதான்மா நாங்களும் பண்ணோம். நீ இப்போ உங்கள் அப்பா அம்மாவை தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா, அதனால சொல்லிடு கண்டிப்பா. என்ன நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான் அவங்களே கஷ்டப்படுறாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் எதுக்கு கஷ்டப்படுறாங்க? உங்களை வளர்க்குறாங்க, இப்போ படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே. தயவு செஞ்சு அப்பா அம்மா வந்து உங்கள் பொண்ணு ஏதாவது சொல்ல வந்தானா காது கொடுத்து கேளுங்க. அவளை சமாதானப்படுத்தாதீங்க. சமாதானப்படுத்திங்கன்னா நம்ம என் பொண்ணுக்கு நடந்தது 100% எல்லா பொண்ணுக்கும் நடக்கும். எவ்வளவோ குழந்தைங்க இறந்து போச்சு. அதில் என் குழந்தையும் இறந்து போச்சு. இறக்கலை, கொண்டுட்டானுங்க. அதுதான் உண்மை. கொண்டுட்டு இன்னைக்கு தைரியமாக இந்த சொசைட்டியில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் வாங்கி கொடுத்த காரில், என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்த காரில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு கேள்விப்படுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ மனசு இதாக இருக்கும். கவிதான்ற அட்வொகேட்டு உங்கள் அசோசியேஷன் ஹைகோர்ட்டில் தான் இருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து ஏன் ஒரே ஒரு வார்த்தை கூட ஒரு கண்டன குரல் வரலையே? தயவு செஞ்சு வெளியே வாங்க. அவங்க அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இதனால் உங்களுக்கு ஒன்றும் குல கௌரவமோ எந்த ஒன்றும் போயிடாதுங்க. உங்கள் பொண்ணு போயிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. இப்போ நாங்கள் நிறையா வரதட்சணை கொடுத்துருக்கோம். மீன்ஸ் அவங்க கேட்டு தான் கொடுத்தோம். நாங்களாக கொடுக்குறது வேறு. ஏன்னா நிச்சயம் கொடுப்போம். பட் அவங்க எவ்வளோ ட்ராப் பண்ணி கேட்டாங்க. கடைசியாக இந்த 17ஆம் தேதி இங்கேருந்து போகிறாரு. என் பொண்ணு அங்கேருந்து கொண்டு வந்த அந்த ஃப்ளைட் பார் இதெல்லாம் இருக்கு இல்லையா, என் பொண்ணு இங்கே கொண்டு வந்த சென்னைக்கு, அந்த காசு 74,000 ரூபா ஆச்சு. உங்கள் பங்கு 34,000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வாங்கியிருக்காரு. இங்கேருந்து போகும்போதே சொல்லிட்டு போனார். அது நான் கொஞ்சம் இது பண்ணல. ட்ரெயினில் இங்கேருந்து போகும்போதே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நான் உடனே அனுப்பிச்சிட்டேன். 37,000 ரூபா. நான் வேணால் அந்த இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் இப்படி அந்த மாதிரி தான். அப்போ இதுவே ஒரு கேவலமான என்ன, நான் 37,000 ரூபா பெருசு சொல்லலை. அவங்களோட எண்ணங்கள். கண்டிப்பா. ஏன்னா வந்தது இப்போ அவங்களோட மருமக ஒரே வாழலை. என் பொண்ணு 3 மாதம் கூட வாழலை. போன அடுத்து இப்போ அன்னைக்கே இப்போ இறந்து போயிட்டா இவங்க இது பண்ணிவிட்டு. ஆனால் அப்படி ஒரு கவலையோ இல்லை வருத்தமோ எந்த ஒரு குற்ற உணர்வும் அவங்களுக்கு கிடையாது. என்னடான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு மட்டும்தான். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சொன்னாலும் இது பண்ண முடியாது. விசாரிச்சா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஆள். ஆனால் இன்றைக்கி வர போயிட்டு எங்களுக்கு எதுவுமே கேட்கல. போனதுக்கப்புறம் என்னோடய பேன் கார்டு, கவிதாவோட பேன் கார்டு, என் பையனோட பேன் கார்டு, எங்கள் மிஸ்ஸஸ் பேன் கார்டு, எங்கள் ஆதார் கார்டு, கவிதாவோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்குறாங்க. எதுக்குன்னு கேட்டால் மிலிட்ரியில் கேட்குறாங்களாம். மிலிட்ரியில் இது எதுக்கு கேட்குறாங்க எனக்கு புரியலை. ஆனால் இவங்க அடுத்து போயிட்டு அங்கே போய் வேலை செஞ்சதே வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன மாதிரியான புத்தியோடு இருப்பாங்க? இவன் ஒரு நாள் கூட வாழலை. கல்யாணம் பண்ணிட்டேன்றதுக்காக இவன் என் பொண்ணுக்கு வாரிசு ஆகிடுவானா? தெரியல எனக்கு. சட்டம் எப்படி வேணால் சொல்லலாம். அவங்களுக்கு மனசாட்சி வேண்டாம்? நல்ல வேலை அவள் பேரில் எந்த சொத்தும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் வாரிசு எதுக்கு வாங்குறாங்க? இவனுக்கு நிறைய பெரிய கான்டாக்ட் இருக்குது. நிறைய பிரச்சனை, நிறைய பொண்ணுங்களோட கான்டாக்ட் இருக்குது. அதுக்கு உண்டான எல்லா இதுவுமே விசாரிக்க வருது. அவன் ஒரு ப்ளே பாயாக தான் இருந்திருக்கான். அது இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, 2 நிச்சயதார்த்தம் பண்ணி இதாக இருக்குது. அதில் ஒன்று தான் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். கன்ஃபார்ம் அது. இன்னொன்று வந்து கிடைச்ச செய்தி. அதுக்கு இன்னும் நான் கன்ஃபர்மேஷனாக என்னால் சொல்ல முடியாது. கிடையில. ஒன்று வந்து கன்ஃபார்மாக இருக்குது. இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும்போது இவனை ஏன் இது பண்ண முடியும்? ஏன்னா இவனுங்க வந்து இங்கே தான் என்கிட்ட வரதட்சணை கேட்குறாங்க, இங்கே தான் இது பண்ணுறாங்க. நான் தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறேன்.
நான் காவல்துறையிலே கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கேன். அவங்க இன்னும் எனக்கு வந்து இந்த கேஸ் வந்து நீங்க எப்போ சார் கொடுத்தீங்க? பொண்ணு இறந்ததுல இருந்து எவ்வளவு நாள் கழிச்சு நான் கேஸ் கொடுத்தீங்க? 26ஆம் தேதி கொடுக்குறோம்மா. 26ஆம் தேதி அதுவரை நாங்கள் வந்து என்ன எல்லாரும் சொல்ல அதுக்கப்புறம் தான் நான் இது கேஸ் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க எங்களை ட்ராப் இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஆட்டிடியூட்டே வேறு மாதிரி மாறுது. போன அன்னையிலேருந்து ஒன்றுமே பேசலை, இது பண்ணலை, ஒருத்தரும் கேட்கல. ஏங்க யார் அவங்க சொந்தக்காரங்க கூட யாரும் கேட்கல. ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் ஒரு வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, ஏன்னா நாங்கள் என்னோட சொந்த ஊர் வந்து போடி நாயக்கனூர், அவங்க சின்னாலப்பட்டி, எல்லாமே அந்த ஏரியா தான், ஒரே இதுதான். அதனால் அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் கூட அவங்க எல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு என்னென்ன ஜாமானுங்கள்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒரு வழக்கம். சரிங்களா? அந்த ஒரு கேட்டசி கூட இல்லை. ஆனால் இவங்க போய் வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே பணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட். ஆமாம், ஓகே. அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே ஒரு இதுதான். ஆனால் வாரிசு சர்டிஃபிகேட்லாம் உண்மை தான், அதில் சந்தேகமெல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த இவன் வாரிசு சர்டிஃபிகேட் கேட்க போனதில் சந்தேகப்பட்டு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஓகே. இல்லைங்களா? எங்கள் நோட்டீஸுக்கு வருது அது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எத்தனை மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி, என்ன பிரச்சனைன்னு எங்களை கேட்குறாங்க. இல்லை அப்போது நாங்கள் சொல்கிறோம், இல்லைங்க நாங்கள் இது பண்ணாதீங்க, இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அப்போது தான் இது பண்ணுறாங்க தாசர் ஆஃபீஸில் வந்து. இல்லைனா வாரிசு அவங்க விசாரிக்காமல் கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கே சந்தேகம், இவன் போய் அரை மணி நேரத்தில் எனக்கு கொடுக்கணும், நான் மிலிட்ரி பர்சன், ஆர்மி மேஜராக இருக்கேன், இந்த பாருங்கள் கார்டுன்னு சொல்லி. ஒரு பொண்டாட்டி செத்தே 10ஆம் தேதி இறக்குறாங்க. நீ கல்யாணமாயே 3 மாதம் தான் ஆகுது, இன்னும் இதாகலை, உனக்கு எதுக்கு வாரிசு டிக்கெட்டு? எதுக்கு எடுத்தாலும் மிலிட்ரியில் கேட்டாங்க, மிலிட்ரியில் இவங்க அந்த மாதிரிலாம் கேட்கவே மாட்டாங்க எந்த ஒரு இதுவுமே. ஒன்று இது அந்த மாதிரி அவ்வளோ சந்தேகம்னா நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஜபல்பூர் போலீஸு எங்களை நிறைய திட்டவே செஞ்சிருச்சு. ஏங்க நாங்கள் இவ்வளோ அவசரமாக கூப்பிட்றோம், நீங்கள் ஏன் வரமாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் பொண்ணுக்கு தலையில் இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்குன்னு வந்திருக்கு, நீங்கள் ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் டிசீஸில் போலீஸு. ஏன்னா அவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும். அது இல்லாமல் அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க அந்த போலீஸில் இருந்தால் கூட இப்போ ஜபல்பூரோட மெடிக்கல் காலேஜில் தான், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அங்கேருந்தா ரிப்போர்ட்டே வரும். வேறு எது மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்க, ஆஸ் அ ரூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி இப்போ கவிதை இறந்துருக்காங்க, 26ஆம் தேதி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. சென்னையில் இங்கே மதுரவயலில் வந்து டிசி ஆஃபீஸர் கொண்டே கொடுக்குறேன். அப்போ டிசி அதிவீர பாண்டியன் இருந்தார், அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் ஏசி சரவணன்கிட்ட கொடுக்குறாரு. சரவணன் சார்னா ஒரு நிறைய தடவை போய் ஃபாலோ பண்ணுறேன். அவர் எப்போ போனாலும் பந்தோபஸ்து இருக்காங்க, கூப்பிடுவாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆக்ஷனும் இப்போ எடுக்கலை. இப்போ கூட எடுக்கல சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு நாள், எனக்கு தேதி சரியாக தெரியலம்மா, 9ஆம் தேதி அன்னைக்கு காலையில், அதாவது நான் சொல்கிறது ஜூலை 9ஆம் தேதி காலையில் இங்கே போய் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எங்கள் மதுரவயல் இப்போ அனைத்து போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கு முன்னாடியே நான் டிசியும் போய் 2-3 தடவை பார்த்தேன். டிசி என்ன பண்ணார், சரவணன் இது பண்ணலை ஒன்றுன்னே அந்த எங்களோட கேஸை வந்து இங்கே அனுப்பிச்சிட்டாரு, அனைத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து ஜானகின்னு ஒரு எஸ்ஐ இது பண்ணால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் வந்து லீகல் ஒப்பீனியன் போகிறோன்னு சொல்லி லீகல் ஒப்பீனியன்லேருந்து வந்துடுச்சு, இது நீங்கள் வந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் உள்ளே போகிறேன், அவங்க யாரும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்னை உள்ளே விட மாட்டேன்றாங்க. நீங்கள் வெளியே ஏசி வராரு, வெளியே போன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ பிடிச்சி என்னை தள்ளிட்டார் கீழே. அப்போ நான் கோவத்தில் என்ன பண்ணுறேன், என்னையா போலீஸ் ஸ்டேஷனு, இப்போ இது வந்து பொதுமக்களுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன், அதிகாரிகளுக்கு கிடையாது. நீங்கள் என்ன இது பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி தள்ளி விட்றீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்து பொதுமக்கள் தானே போலீஸு, அதிகாரி கிடையாது, போலீஸ்காரன் கிடையாது, என்ன நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கோவமாக பேசிவிட்டு அன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் மீட் பண்ணுறேன். அன்னைக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இருந்து தான் ப்ரெஸ்ஸுக்கு நான் இது பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் கேஸ் கொடுத்த மொதல் நாளே நிறைய ப்ரெஸ்ஸில் வந்துச்சு, எனக்கு தெரியல. அது அந்த இது எங்கே இருந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அந்த இதை இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க டெய்லி போவாங்களாம் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே. அந்த இதில் வந்து நிறைய இதில் வந்துடுச்சு. மறுநாள் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. நான் அதுக்காக கேட்கல, ஏங்க நான் ப்ரெஸ்ஸில் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க ரகசியமாக கம்ப்ளைண்ட்டே கொடுத்தா, இதெல்லாம் எஃப்ஐஆரே போடாமல் இருக்கும்போது இப்படி பண்ணிட்டேங்கன்னு சொன்னால், இல்லை சார் இது எல்லாமே வந்துடும் எப்படி இருந்தாலும், அதனால தான் இது பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மறுநாள் தான் நான் அந்த கேட்க போனோன்னே, அங்கே எனக்கு நான் மீடியா பர்சன் இருக்கிறதுனால எல்லாரையும் தெரியும். அங்கே இருந்த 2-3 நிருபர்கள், பத்திரிகை, வீடியோ, டிவி அதெல்லாம் கொடுத்துட்டேன் நான். அப்புறம் இதெல்லாம் நடந்தோன்னா நான் கொஞ்சம் கத்தியாக கொடுத்துட்டேன். என் கேஸே எடுக்க மாட்டேன்னு சொல்கிற
இவர்கிட்ட நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேஸ் அவர் தான் பாத்துக்கிறாரு. அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வர கேஸ் எடுக்கலை. நிறைய இப்போ நான் டிசி பார்த்தேன், ஜேசி பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். ஜேசியும் அவங்க நீங்க இவ்ளோ ஆதாரங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். நான் வந்து ஆதாரங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஆதாரம் இல்லையா. ம். அது என்ன எப்படின்னா மாதிரி அவங்க கேக்குறாங்க? கவிதா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா வன்கொடுமைக்கு. சரி நான் கவிதா நீங்கள் வந்து எங்கே இருக்காங்க சொல்லுங்க. நான் கேட்டேன், இவன் கவிதா இறந்து போயிட்டா, இறந்து போனவ எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா? அது எனக்கு புரியலை. சரி நீ கவிதா வரதட்சணை வாங்கியிருக்காங்கல்ல, அதை நாங்கள் தானே கொடுத்தோம், அது அவங்க வீட்டில் தானே இருக்குது, என் வீட்டில் இல்லையே. அவன் நகையை தவிர, ஏன்னா நான் பொய் சொல்ல விரும்பல, அவன் நகையை தவிர எல்லாமே அவங்க வீட்டில் தானே இருக்குது. அந்த மாப்பிள்ளைக்கு போட்ட நகையிலேருந்து, வெள்ளி பாத்திரத்துலேருந்து, நான் இப்போ லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்த 12 லட்ச ரூபா பொருள்லேருந்து, கார்லேருந்து, பித்தளை பாத்திரம் இந்த ஜென்மத்தில் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, கிராமத்தில் கூட யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பித்தளை பாத்திரம் கேட்டாங்க. அதில் தான் நீங்கள் எங்களுக்கு இது பண்ண அது முறை அப்படின்னு சொல்லி அவங்க மாமனார் தான் கேட்டார். ஆமாம், இவ்வளோக்கு நான் வாங்கி கொண்டே கொடுத்தேன். பித்தளை பாத்திரம் ஒரு 15-20 கிலோ பித்தளை பாத்திரம் வாங்கி கொடுத்தேன். ஒரு சம்பிரதாயம் நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி. அதை என்னென்னா நாங்கள் கொண்டு போய் வச்சோம் பாருங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி, அது அப்படியே இருக்குது. அந்த இடத்துல இருந்து ஒரு இது கூட பண்ணல. அது ஏன் வாங்கினாங்க கூட இல்லை. அந்த சும்மா கிடைக்கிது எது வேணாலும் அப்படின்றது தான் அவங்களோட மனநிலையை ஒழிச்சு, என் பொண்ணை வாழ வைக்கணும், நல்லா வச்சுக்கணுன்ற இந்த எண்ணமே கிடையாது, அவருக்கும் கிடையாது. ஆனால் அவருக்கு நிறைய பொண்ணுங்களோட இருக்குது தொடர்பு, நிறைய பொண்ணுங்களோட நீங்க இருக்குது. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? எனக்கு தெரியும், விசாரிக்க வருது கேட்டிங்களா. இதெல்லாம் அந்த பையனோட கால் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் எத்தனை பொண்ணுங்களோட இருக்கா, என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் விசாரிக்கிறோம், இது பண்ணுறோம். அப்போ நிறையா தெரியுது. என் பொண்ணு நிறையா இது பண்ணியிருக்கா. இவ்வளோ போய் சொல்கிறோமா, அது பண்ணாமல் இருப்பானா, அந்த டெஃபரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் ஆதாரப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியும். பட் அதெல்லாம் இப்போ நான் பொது வழியில் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இதாகிடும். நான் நிறைய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது. அந்த என் பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்திக்கன்றதுக்கு வந்து நிச்சயம் இதுக்கு வந்து ஒரு நிறைய ஆதாரம் இருக்குது. ஆனால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அடிச்சதா சொல்லி போட்டு அடிச்சதா அப்படின்லாம் நான் சொல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இதுதான் வந்திருக்கு. அவளுக்கு வந்து இங்க அடிபட்டிருக்கு, பெரிய அடி இங்கே பட்டிருக்கு, அதே மாதிரி பின் மண்டையிலையும் பட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்தீங்களா சார்? கொடுத்துருக்கு. ஆனாலுமே அவங்க ஆக்ஷன் எடுக்கல. அவங்க சொல்கிறது ஜபல்பூரில் தானே நடந்தது, ஜபல்பூரில் போங்க. ஆனால் ஜபல்பூர் எஸ்பி தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, நான் இங்கே க்ரைமு நான் இங்கே எடுக்கிறேன், டொமஸ்டிக் வயலேஷனும் வரதட்சணை இது டவுரி கேஸும் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே கொடுக்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே இருக்குது, நீங்கள் அங்கே தான் கொடுக்கணும், நீங்கள் அலைய வேண்டாம் இதுக்காக. அது இல்லாமல் பொருளெல்லாம் இங்கே கிடையாது. அவங்க இப்போ வந்து இங்கே ஜபல்பூரில் அந்த கவிதா வந்து இருந்ததே 1 மணி நேரமோ 1.5 மணி நேரம் தான் உயிரோட. ஸோ இங்கே பெருசாக மேடட் ஆகுது. ஆனால் அவங்க இறந்ததுனால இங்கே நாங்கள் அந்த க்ரைம் நாங்கள் இங்கே விசாரிப்போம், எப்படி நடந்தது, என்ன இதாச்சு, எது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. நான் வந்து விசாரிக்கிறனால தான் உங்களுக்கு கூப்பிட்ருக்கோம். பட் டவுரி கேஸ் இங்கே நடக்கலை, டவுரி எல்லாம் அங்கே வாங்கியிருக்காங்க, அங்கே தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் இங்கே பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வர எங்களுக்கு வந்து சரியான விசாரணை இல்லை, சரியான இது இல்லை. ஆனால் கூப்பிட்டாங்க, இது பண்ணாங்க, எங்களை போய் இப்போ நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் விசாரிக்கிறாங்க. இதோட எப்போ கேட்டால் 2 நாள்ன்றாங்க. எவ்வளோ 2 நாள் நாங்கள் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், அந்த மதுரை வயல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இங்கேயும் எங்களை பந்தாடிட்டு தானே இருக்காங்க. எங்களை இப்போ வர இது பண்ணலையே, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, ஒன்றும் பண்ணலையே. கேட்டால் நாங்கள் பண்ணுவோம் சார், 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், 1 நாள் வெயிட் பண்ணுங்கள், இப்படியே காலம் கடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா எப்போ நாங்கள் இது எங்களுக்கு எப்படி ஒரு ஜஸ்டிஃபை கிடைக்கும்? நான் வந்து எங்கள் பொருள் அங்கே இருக்குது, அதை வாங்கி கொடுங்கன்னு நான் ஒரு காலமே கேட்கல. ஏன்னா நான் அதெல்லாம் எனக்கு திரும்பி வாங்கி கொண்டு வந்து வச்சு அதில் நான் சந்தோஷம் அடையணுன்றதுக்காக என் பொண்ணுக்கு கொடுக்கல. என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கொடுத்தேன். அந்த பொருளும் எனக்கு பெரிய இதுவே கிடையாது. என் பொண்ணு அங்கே வந்து அவ்வளோ கொடுமைப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க சிலர்லாம் சொல்கிறாங்க, இப்போ பாத்ரூம் கழுவ சொன்னாங்க, வீடு கூட்ட சொன்னாங்க, பாத்திரம் கழுவ சொன்னாங்க, இதெல்லாம் பொண்ணு பண்ணக்கூடாதான்னு. என் பொண்ணு ஏன் பண்ணணும் நான் கேட்குறேன். அவங்க எல்லாம் ரைட்டு தான், நீ வேலைக்காரி நிறுத்திட்டு என் பொண்ணை வந்து இது பண்ண சொல்லியிருக்க. சாப்பாடு என் பொண்ணு கரெக்டான நேரத்தில் சாப்பிட்ற பொண்ணுக்கு 3 மணி 3:30 மணிக்கு சாப்பாடு போட்டிருக்கேன். எப்போ பார்த்தாலும் அவளுக்கு இது ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு அவங்க என்ன வேலை செய்வாங்க, அது புதுசாக போன உன் வீட்டில் இருந்ததே மொத்தம் 27-28 நாள் தானே, அதுக்குள்ளே எவ்வளோ கருமப்படுத்தணும்? நீ உன் வீட்டு இதை சொத்து சொல்லிக் கொடு, வேணான்னு சொல்லலை. ஆனால் அவள் வேலைக்காரியாக வரல, அங்கே வாழ வந்திருக்கா. எவ்வளோ சந்தோஷமாக போவாங்க. அந்த வேலைக்கு என் பொண்ணு அங்கே அனுப்பிச்சேன், உன் வீட்டில் வாழ அனுப்பிச்சான். உன் பிள்ளையும் பேசுகிறதில்ல சரியா, நீங்களும் இப்படி குடும்பம் பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் எப்போ பேசினாலும் நான் பிஸியாக இருக்கேன். அதே இந்த
வேறு ஏதாவது காசு விஷயம்னா உடனே பேசுவார். அவருக்கு எவ்வளோ சம்பளன்றதை கூட என் பொண்ணுக்கிட்ட இப்போ வர சொல்லலை. அன்னைக்கு ஜபல்பூரில் இருந்துட்டு, ஏப்பா நீ கடைசி வரை என் பொண்ணுக்கு உன் சம்பளத்தை என்னன்னு சொன்ன ஏப்பான்னா, அப்போ கூட போய் சொல்கிறான். இந்த எனக்கு வந்து இந்த ஃப்ரீஸ் ஆனதில் வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது பாருங்கள், இதை தான் பார்த்துருக்கா. நான் கேட்ட கேள்வி சம்பளம் எவ்வளோன்னு சொன்னியடான்னு கேட்டதுக்கு அவர் சொல்ல ஃப்ரீஸ் ஆன் அக்கௌண்ட் அன்னைக்குன்னு சொல்கிறான். அதைத்தான் நான் இது பண்ணியிருக்கேன், சொல்லியிருக்கேன், இது பார்த்துருக்கா கவிதா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தாலா பார்க்கலான்னு தெரியாத நான் கேட்டதுக்கே இவன் போய் தான் சொல்லிட்டு இருந்தான். அவகிட்ட எப்படி உண்மையை சொல்லுவான் தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறது தெரியல. இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியே சர்வசாதாரணமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொண்ணை இழந்திருக்கேன், இவ்வளோ காசு பண்ணால் அடுத்த பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க கிடையாது. இது என்ன, அதாவது நான் வாங்கி கொடுத்த காரில் என் பொண்ணுக்கு நான் வாங்கி கொடுத்த காரில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னு கேள்விப்படுறேன். அப்போ எனக்கு எவ்வளோ மனசு இதாக இருக்கும். ஏன் நான் இன்னும் பத்திரிக்கை இந்த இது வாயில நான் ஒன்று கேட்குறேன். என் பொண்ணு வந்து ஒரு அட்வொகேட்டு, ஹைகோர்ட் அட்வொகேட்டு. இந்த பார் அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, வக்கீலுங்கள்லாம் இருக்காங்க. உங்கள் இனத்துலேருந்து உங்கள் இதிலேருந்து ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநீதி நடந்திருக்கு. எதனால நீங்களாம் அமைதியாக இருக்கீங்கன்னு தெரியல. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தாலே நீங்களாம் பொங்கி எழுவீங்க, இது பண்ணுவீங்க. உங்களோட இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு உங்கள் சைட்லேருந்து ஒரு குரல் எழுப்பலை, ஒரு கண்டன குரல் கூட எழுப்பலையே? அது எனக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு கவிதான்ற அட்வொகேட்டு உங்கள் அசோசியேஷனில் ஹைகோர்ட்டில் தான் இருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து ஏன் ஒரே ஒரு வார்த்தை கூட ஒரு கண்டன குரல் வரலையே? அதுவே எனக்கு பெரிய மனவருத்தமாக இருக்குது நண்பர்களே. புரியலை. அதை நீங்கள் தான் இது பண்ணணும். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைம்மா. வேறு ஏன்னா என் பொண்ணை இறந்துட்டேன். ஓகே, புரியுது சார், புரியுது. இப்போ நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியும் சரி, திருமணத்துக்கு அப்புறமும் சரி, உங்களுக்கு 2 பேருக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியாக தான் இருந்துச்சா சார்? தூரத்தில் இல்லை பேரண்ட்ஸாக இல்லை அது பெருசாகவே இல்லை. என் பொண்ணே சொல்லியிருக்கா, எப்போ கேட்டாலும் நான் பிஸியாக இருக்கேன். வாட்ஸ்அப்பில் தான் இது பண்ணுவார். ஃபோனில் கூட அவ்வளோ பெருசாக பேசுறதில்ல. எப்போ பேசினாலும் என்கிட்ட பேசினாலும் அதான் பேசுவார், எங்கள் பொண்ணுக்கிட்ட பேசினாலும் அவள் தான் பேசுவார். பெருசாக ஒன்றுமே பேசுனதில்லை. ஒரு நான் மேக்ஸிமம் பேசினதே ஒரு 5 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாங்க. கல்யாணமான புதுசுலேருந்து இப்போ வர அதிகபட்சம் 5 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டாங்க. அப்புறம் எந்த அடிப்படையில் கவிதா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சார்? அது கல்யாணத்துக்கு முன்னாடி தானே பிடிச்சிருக்குன்னாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்கலன்னு நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ். அதுதான் என் பொண்ணு எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கா. நான் வெளியே வந்துட்டேன்னா, இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன்னா, எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு, அவரு கஷ்டப்படுவார், இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு, நான் 1 மாதத்துலேயே வாழா வெட்டியாக வந்துட்டேன்னா என் தம்பியோட வாழ்க்கை என்ன ஆகும்? நான் அர்ஜுனை வந்து நான் இது பண்ணிப்பேன், நான் பார்த்துப்பேன், நாங்கள் தனியாக தானே போக போகிறோம், அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கா. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாம் பேசியிருக்கா. என்னை ரொம்ப குடும்பப்படுத்துகிறாங்க, ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. எங்ககிட்ட அந்த மாதிரி பேசுனதே இல்லை. எங்ககிட்ட வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்றது அவள் எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கா. எங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட நாங்கள் கூட்டு வந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் சொல்லலை. சில விஷயங்கள்லாம் சொன்னால், ஆனால் அது நாங்கள் எல்லா அப்பா அம்மா மாதிரி நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அடுத்த ஊருக்கு தானே போக போகிறேன், தனியாக தானே போக போகிறேன், அந்த மாதிரி முட்டாள்தனமான அப்பா அம்மா தான் நாங்கள் எல்லாருமே. இன்றைக்கி வர சென்டிமெண்டல் இடியட்ஸ் தான். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ பேரண்ட்ஸ் அப்படி தான் இருக்காங்க. எத்தனையோ பொண்ணுங்க இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, மக்களே நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. அப்படி ஒரு உங்கள் வாழ்க்கை தேவையே இல்லை, நரகத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா எத்தனையோ ஹை சொசைட்டி ஆகட்டும், லோ சொசைட்டி, மிடில் பீப்புள்ஸ் ஆகட்டும், அவங்க அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு வெளியே வாங்க. அவங்க அப்பா அம்மா ஏற்றுப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இதனால் உங்களுக்கு ஒன்றும் குல கௌரவமோ எந்த ஒன்றும் போயிடாதுங்க. உங்கள் பொண்ணு போயிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன மாதிரி டெய்லி அழுவைங்க, உங்கள் பொண்ணு போயிட்டா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கூப்பிட்டு ஏன்னு விசாரிங்க அட்லீஸ்ட்டு. ஏன்னா எல்லாருமே இப்போ பணத்துக்கு பின்னாடி தான் அலையிறானுங்க. யாரையுமே நம்ம நம்பாதீங்க. உங்கள் பொண்ணை நம்புங்க, உங்கள் இதை நம்புங்க. தயவு செஞ்சு இப்படி கஷ்டப்படுற பொண்ணுங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க, இது பண்ணீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஓப்பனாக பேசுங்க. அவங்க அப்பா அம்மாவும் அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க. எங்களை மாதிரி முட்டாளாக இருக்காதீங்க, சென்டிமெண்ட்டாக எதுவும் பேசாதீங்க. இனி தேவையில்லை. இந்த காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காதீங்க. அதே மாதிரி அதாவது யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து என்ன போடுவீங்க, என்ன தருவீங்கன்னு கேட்குற எந்த ஒரு சம்மந்தமும் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நிச்சயமாக போடுவீங்க. ஒரு சாதாரண ஏழையாக இருந்தால் கூட ஒரு மூக்குத்தி, தோடு, தாலி இதெல்லாம் பண்ணி தான் அனுப்புவீங்க. ஆனால் அப்போ சும்மா அனுப்ப மாட்டாங்க ஒரு பொண்ணை. ஆனால் என்ன போடுவீங்கன்னு எவன் கேட்டாலும் அவனை செருப்பால் அடிங்க, வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு துரத்துங்க. தயவு செஞ்சு நீங்கள் தராதீங்க. இதுதான் என்னோட
உங்களோட நீ ஏதாவது தாழ்மையான வேண்டுகோளே இனிமேல் இருக்கிற பொண்ணுங்க என்ன எதா இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லிடுங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட. ஓப்பனாக பேசுங்க அப்பா அம்மா கிட்ட. வெளியே வந்துடுங்க. அப்பா அம்மாவும் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு. ஏன்னா அந்த நீங்கள் இதுதான் அங்கே இருக்கணும் உங்கள் மாமியார் வீடு சொல்லவே சொல்லாதங்க பெரியவங்களே. உங்கள் பொண்ணு நான் இழந்த மாதிரி நீங்கள் அழுதுருவீங்க. அதுதான் தயவு செஞ்சு. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி, மீடியாவில் எங்களை கேட்குறீங்களே அவங்கள போய் கேளுங்களேன். அவங்க என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம். தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள போய் கேளுங்க. ஆனால் எவனும் ஒத்துக்க மாட்டான். நாங்கள் நல்லா தான் வச்சுருந்தேன்மா, நல்லா வச்சுருந்தா அவன் ஏன் அவ்வளோ பெரிய இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்க போகிறான். அன்னைக்கே போய் செத்துருக்கு போலா. என்ன அவங்கள கேளுங்களேன். இந்த தொலைச்சி கேளுங்க. கேட்டால் அவங்களோட மண்டவாளம் இதுவாகிடும். ஏன் மறைச்சானுங்க இத்தனை நிச்சயதார்த்தம் நடந்த மறைச்சானுங்க, ஏன் இது பண்ணானுங்க, ஏன் இப்போ செந்தூர் இப்போ போகாமல் இருந்தவனை செந்தூர் போனேன்னு அவங்க அப்பாவும் அவனை இது பண்ணான், ஏன் சம்பளம் வரலன்னு சொல்லி போய் சொன்னான், ஏன் ட்ரான்ஸ்ஃபருக்கு லேட் ஆகுதுன்னு போய் சொன்னான். இதெல்லாம் கேளுங்களேன். என்ன காரணம்னு தெரியும்ல. அப்போ அவங்களோட மண்டவாளம் தெரியும்ல. நீங்கள் மீடியாலாம் திரும்ப கேளுங்க, அவனை போய் கேளுங்க. சார் கண்டிப்பாக எங்களுக்கு உங்களுடைய மனநிலை புரியுது சார். இப்போ இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி தண்டனை உங்களுக்கு கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சார்? என்ன மாதிரி தண்டனைனா சட்டப்படியான அதிகபட்ச தண்டனை இவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும். அவங்க ஃபேமிலிக்கே கிடைக்கணும். அவங்கெல்லாம் ஆக்சுவலி அவங்க இவ்வளோ ஒரு பொண்ணை கொன்னுருக்கானுங்க. ஒரு பொண்ணு இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கானுங்க, இவ்வளோ கொன்னுருக்கானுங்க. ஆனால் அதுக்கு சட்டப்பூர்வமான ஆதாரங்களை தேடிட்டுருக்கோம். ஆனால் அவனுக்கு சட்டம் என்ன மாதிரியான தண்டனை அதிகபட்சமாக கொடுக்கணும், அத்தனை அதிகபட்சமான தண்டனையும் கொடுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாதவனுங்க. அடுத்த குடும்பத்தை அழித்து அடுத்தவன் காசில் வாழணும்னு நினைக்கிறவன் மனுஷனுங்களே கிடையாது. இவங்கெல்லாம் மிருகங்கள், ராட்சசர்கள். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த அவங்க மரணத்துக்கு காரணம் அவங்க அடிச்சு தான் இறந்துருக்காங்க. நீங்கள் 100% அவன் அடிச்சிருக்கான். ஏன்னா எந்த பொண்டாட்டியும் தன்னை 4 மணி நேரம் 5 மணி நேரம் தனியாக விட்டுட்டு அதுவும் வருவான் ஒரு விக்கெட்டான இடத்துல ஒரு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அவன் பேசாமல் போயிட்டான்னா யார் கேட்காம இருப்பா? 100% கேட்பாங்க. கேட்டிருக்கா, அதனால் இவன் ஏதோ பண்ணிட்டு தான் அவன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவள் துடிக்கிறத ரசித்தானா கூட தெரியல. ஏன்னா ஒரு பர்சனும் தனக்கு வலிக்குதுன்னு ஒரு பொண்ணுக்கு சொல்லும்போது எங்கே வலிக்குதுன்னு சொல்லலை, அதனால நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்ல மாட்டான். இவன் கேட்குறான்ல, இவனுக்கு வாய் இல்லையா? எங்கே வலிக்குதுன்னு கேட்க மாட்டானா? இவன் ஒரு டாக்டர் தானே, ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கக்கூடாதா? இதெல்லாம் எவன் நம்புவாங்களா யாராவது? அது இல்லாமல் சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க, ஏன் எடுக்கலான்னு சொன்னான்? சந்தேகம் இல்லையாது? எங்ககிட்ட சொன்னான்ல சிடி ஸ்கேன்லாம் எடுக்கலை அப்படின்னு, ஏன் சொன்னான்? ஓகே சார். இப்போ கவிதா அவங்க ஒரு அட்வொகேட்டாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு இடத்துல உங்கள்கிட்ட சொல்லலையா சார், இந்த மாதிரி வரதட்சணை இவ்வளோ கேட்குறாங்களே, நம்ம வேண்டாம்ப்பா, இது நம்ம யோசிக்கலாமே கொஞ்சம் அப்படின்னு? அந்த மாதிரி கவிதா சைட்லேருந்து ஏதாவது சொன்னாங்களா? வரதட்சணை எப்படி கேட்டால் தான் சொன்னல, டிமாண்ட் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அவன் இப்போ கவிதாவுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. பிடிச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி பொண்ணுக்கு பிடிச்சிச்சு, சரி நம்ம பேசலாம். நிச்சயதார்த்தம் முடியுது, இப்போ உப்பு தாம்பலம் முடியுது, முடிஞ்சு சொந்தக்காரங்களாம் வர்றாங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்தனே கேட்குறாங்க. நான் அப்போ கூட கார் வாங்கி தர்றேன்னு சொல்லலை, இந்த பழையக்காருக்கு நான் பார்க்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் பொண்ணை தொலைச்சி எடுத்து என் பொண்ணை ஒரு வழி பண்ணி அதுக்கப்புறம் அவள் கேட்குறேன், இந்த மாதிரி கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், நானும் அப்போ தான் சொல்கிறேன், கவிதா கார் தானே, என்னால் அஃபோர்டபுள் தான், ஒரு 32 லட்சம் கார் அஃபோர்டபுள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கி தர்றேன். இதுக்காக நீ மனசை போட்டு வளர்த்திக்காத. ஆனால் உங்களுக்கு தோணி இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் அவள் அந்த ஜாமான் நாங்கள்லாம் வீட்டு உபயோக பொருளாக வாங்கினோம் பார்த்தீங்களா, அப்பாவை எனக்கு அங்கே அந்த கடையிலேருந்துட்டே மெசேஜ் பண்ணுறா, டாடி உங்களுக்கு 20 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் மாட்டிக்காதீங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது, ஆனால் என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது, இவங்க 3 பேர்ட்டு நான் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லி அவள் அன்னைக்கே அப்போவே மெசேஜ் அனுப்புகிறான். இதை விட நான் என்ன தரணும்? புரியுது சார். என்ன சொல்லணும்? அவள் கஷ்டப்பட்டிருக்கா, ஆனால் நாங்கள் தான் முட்டாள்தனமாக இருந்தோம். அதைத்தான் சொல்கிறேன், மீண்டும் உங்களுக்கு காசு இருக்குன்றதுனால உங்கள் பொண்ணு கொடுக்குறான்னு சொல்லி கொடுக்காதீங்க. காலங்காலமாக அந்த ஒரு மனநிலை தான் பேரண்ட்ஸ்க்குமே இருக்குது. நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு அதுதான்மா நாங்களும் பண்ணோம். நீ இப்போ உங்கள் அப்பா அம்மாவும் அதான் பண்ணுவாங்க. அவங்கள சொல்லு, ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால தான் அவங்களே கஷ்டப்படுறாங்க. உங்கள் அப்பா அம்மாலாம் எதுக்கு கஷ்டப்படுறாங்க? வளர்க்குறாங்க, இப்போ படிக்க வைக்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே. ஆனால் நீங்கள் உங்களோட நலனில் தான் எந்த அப்பா அம்மாவும் இருப்பாங்க எப்பயுமே. மாப்பிள்ளை 2வது திங்கு தான், நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு அந்த ஒரு தான் இருப்பாங்களே ஒலிசி, அது இன்னைக்கு இல்லை. என் பொண்ணுக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை தான் நினைப்பேன். அது மாதிரி தான் ஒவ்வொரு அப்பா அம்மாவும் நினைப்பாங்க மேக்சிமம். அந்த நிலைமையில தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இனிமேலையாவது மாறுங்க தயவு செஞ்சு. அப்பா அம்மா
குறைஞ்சபட்சம் உங்கள் பொண்ணு ஏதாவது சொல்ல வந்தானா காது கொடுத்து கேளுங்க. அவளை சமாதானப்படுத்தாதீங்க. சமாதானப்படுத்திங்கன்னா நம்ம என் பொண்ணுக்கு நடந்தது 100% எல்லா பொண்ணுக்கும் நடக்கும். அவன் நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும். நான் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்தால் அவன் மைண்டு ஃப்ரீ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. எவ்வளவோ குழந்தைங்க இறந்து போச்சு. அதில் என் குழந்தையும் இறந்து போச்சு. அதுதான் அப்படிதான். இறக்கலை, கொண்டுட்டானுங்க. அதுதான் உண்மை. கொண்டுட்டு இன்றைக்கி தைரியமாக இந்த சொசைட்டியில் இருந்துட்டு இருக்காங்க. நிம்மதியாக அவங்களும் சாப்பிட்டு தான் இருக்கானுங்க. வகை வகையாக சாப்பிட்றானுங்க. நான் என் பொண்ணு இறந்து கிடக்கா மிலிட்ரி கண்டிலில் மெனு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றானுங்க. இவனுக்கெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா ஒரு 2 காரணம் அப்படிதான். இப்படி நடந்தவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கணும். அண்ட் இப்படி பண்ணவங்களுக்கு நிச்சயமாக ஒரு தண்டனை கிடைக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த இன்டர்வியூவே முக்கியமாக. அண்ட் சாரோட கண்ணீருக்கு எப்படியாவது ஒரு தீர்வு வந்து அதிகாரிகளும் சரி காவல்துறையினரும் சரி சீக்கிரமாக வழங்கிடணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பமும் கூட. எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். எனக்குமே ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருக்குது. பட் கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சார். ரொம்ப நன்றி சார். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.